கத்த கொடுத்த நாளுக்காக கத்தருக்கு நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம மார்க் எழுதிய சுவிசேஷம் தான் நம்ம தியானிச்சிட்ருக்கோம். 6வது அதிகாரத்தில் 32லேருந்து 44 வரைக்கும் ஆண்டவர் எல்லாரையும் எப்படி திருப்திப்படுத்தினாரோ அதுபோல் நம்மளையும் திருப்திப்படுத்தி இந்த நாட்களில் நடத்துவார்னு சொல்லி நமக்கு விசுவாசமும் விசுவாசத்தோடு அந்த வசனத்தை தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வோம். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற தேவன், உங்களிடத்தில் வருகிற ஒருவரையும் தள்ளாதபடி ஆண்டவரே நீங்கள் எல்லாத்தையும் திருப்தியாக்கி ஆண்டவரே நிறையா எடுக்கவும் திரும்ப செய்கிறே சுவாமி. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படி சீசர்களுக்கு செய்தது போல எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செய்ய வல்லமுள்ளவர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு இதை வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவரே எப்படி நடக்க வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் புரிந்து கொண்டு இந்த வசனங்களை தியானிக்க ஆவியானவர்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். இப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் எங்களை தகுதிப்படுத்தணுமா ஜெபிக்கிறோம். கூட இருந்து எங்களை நடிச்சலுங்க. துதிக்கான மயமெல்லாம் உமக்கே செலுத்து. இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்துக்கு தெரிஞ்சும் நான் தொலைஞ்சி போனேன், பாதை தெரியாம பயந்து நின்றேன். வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சி போனேன், பாதை புரியாம பயந்து நின்றேன். 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, எங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல. எல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது இடுவதை நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு வரு எல்லை இல்லை. நீ தேடுவதை நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு வரு எல்லை இல்லை. புதிய துவக்கும் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க, எனக்கு தந்தீங்க. உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. கல்லறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே.
கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. என் கரம் பிடித்து தூக்கி நீரே, பிள்ளையாய் மாற்றிவிட்டீரே. என் கரம் பிடித்து தூக்கி நீரே, பிள்ளையாக மாற்றிவிட்டீரே. என்னை தள்ளாத தகப்பன் நீரே, என்னை தள்ளாத தகப்பன் நீரே. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன மறக்கல, போகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. இன்றைக்கி மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் 32லேருந்து 44 வரைக்கும் இன்றைக்கி தியானிப்போம். எல்லாரையும் திருப்திப்படுத்தி ஆண்டவர் அனுப்புகிற காரியத்தை தான் இந்த இடத்துல நீங்கள் படிக்கலாம். அவர் முதலாவது 32வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவர் செய்கிற காரியம் அப்படியே அவர்கள் தனிமையாய் ஒரு படகில் ஏறி வனாந்திரமாய் ஒரு இடத்துக்கு போனார்கள். ஏன்னா அங்கே சாப்பிட்றதுக்கோ மற்ற நேரம்லாம் கிடைக்காம கூட்டம் எப்போவுமே வந்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க போனாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ தனிமையாக வனாந்திரத்துக்கு போன உடனே அங்கே ஒரு சாப்பாடோ மற்ற வசதிகள்லாம் கிடைக்காது. ஆனால் சாப்பிட்றதுக்காண்டி அவங்க போகலை. அவங்க இந்த இடத்துல சொல்லும்பொழுது பார்த்திங்கன்னா அவர்கள் புறப்பட்டு போனார்கள். ஜனங்கள் கண்டார்கள், அவரை அறிய அநேகர் சகல பட்டணங்களிலிருந்தும் கால்நடையாக அவ்விடத்துக்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே போய் சேர்ந்து அவங்ககிட்ட இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். இவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு போய் இருந்துக்கலாம், அவர்கள்ட்ட ஏதோ சாப்பாடு அந்த மாதிரி ஏதோ இந்த மாதிரி இடத்துக்கு போயிருக்காங்க. ஆனால் வனாந்திரமான இடத்துக்கு போகணுங்கும்போது ஒரு வசதியை தேடிட்டு நம்ம ஏதோ அங்கே போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போன மாதிரி தெரில. ஏன்னா சாப்பாடாக இருந்தாலும் சரி மற்ற ரெஸ்ட் எடுக்கனாலும் சரி வனாந்திரத்தில் போய் ரொம்ப ரெஸ்ட் எடுக்கலாம் முடியாது. ஆனால் ஆண்டவர் சொன்ன உடனே இவங்க போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கும். அதுக்கு முன்னாடி என்ன செய்தாங்கன்னா மக்கள் நிறையா போய் ஆண்டவர் வராருன்னு சொல்லி சொன்னோடனே அங்கே வருவாருன்னு தெரிஞ்சு அவங்க முன்னாடியே போய் அந்த இடத்துல கால்நடையாக போனாங்களாமா. கால்நடையாக போய் அங்கே போய் இருக்காங்களாம். அப்போது இவங்க பாருங்கள் எப்படி வசனம் சொல்கிறது பாருங்கள். இங்கே அநேக இடங்களுக்கு சென்று அவங்க ஒருவேளை நம்ம நிறைய இடத்துக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி போனோம்னாக்கி அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கி ஒரு தனித்தீரை இருக்கும்படி தான் அவங்க போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கும். அந்த இடத்துல கூட அவங்களால இருக்க முடியலை. அப்போ ஊழியம் பண்ணுறவங்க ஆண்டவருடைய அழைப்பை பெற்றவங்க இப்படி நமக்கு ஒரு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் நிறைய காரியங்கள் பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறவங்க நிறைய ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணுறவங்க யாருமே பார்த்திங்கன்னா சோம்பேறியாக இருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு அவர் அழைக்கிற அழைப்பை ஓடிக்கிட்டே இருக்கணுங்கிறது. இப்போ நிறைய காரியங்கள் நம்ம படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஊழியம் செய்கிறவங்க வாஞ்சியோடு அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. என்ன வயசு அது உடம்புக்கு நல்ல இல்லையா அதெல்லாம் பார்க்காம ஓடுறவங்க நிறைய பேர் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆண்டவர் அழைப்பே அப்படிதான். அப்படிப்பட்ட அழைப்பை கொடுத்து தான் ஆண்டவர் போகிறாரு, ஆண்டவர் கொண்டு போகிறாரு. அந்த இடத்துல அவங்க செய்கிறாங்க. 33வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய கால்நடையாக போய் அவருக்கு முன்பாகவே அவங்க நிறைய பேர் அங்கே கூடியிருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அந்த கூடியிருந்த இடத்துல கடற்கரை வழியாக நடந்து போகும்போது ஆண்டவர் சீசர்கள்லாம் அந்த இடத்துக்கு போகும்போது அவங்க முன்னாடியே இருக்கிறத பார்க்காங்க. வனாந்தரமாக தான் இருக்குது, ரெஸ்ட் எடுக்கணும் போனோம். ஆனால் இங்கேயும் என்ன செய்யலை, நமக்கு ஒரு பெரிய விடுதலை, அதாவது நம்ம சும்மா நம்ம ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லி போனோம்னா அப்படிலாம் இருக்கிறதுக்கு ஆண்டவர் விடவே இல்லை. 34வது வசனம் தான் இயேசு கரையில் அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை உபதேசிக்க தொடங்கினார். இப்போ சில இடத்துல நோயை சுகமாக்கணும்னு சொல்லி பார்க்கோம். இப்போ இங்கே என்னென்னா அவருடைய வசனத்தை அவருடைய போதனையை கேட்கறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்போது ஆண்டவர் மனதுருகிறார். ஏன்னா நம்ம வார்த்தைகளை கேட்கறதுக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு
கேட்கறதுக்கு இந்த மரியாதை போன மாதிரி அதிலே 2 அக்கா தங்கச்சி தான். ஆனால் அக்கா போக மாட்டாங்க, தங்கச்சி போயிருக்கா. அப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து விருப்பம் இருக்குது, ஒருத்தருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா வசனத்தை கேட்கறதுக்கு இத்தனை பேர் கால்நடையாக வந்திருக்காங்க, அது வனாந்தரத்தில் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு ஒரு மனதுருக்கம் வருது. வார்த்தையை கேட்கறதுக்கு இத்தனை மக்கள் இப்படி வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி, அப்போ இந்த வசனத்தை சொல்கிறதுக்கு ஆள் இல்லாதனால இவங்க இப்படி வந்து நம்ம போகிற இடத்துக்குலாம் வர்றாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மனதுருகி என்ன செய்கிறாரு, அவங்க வந்து ஆண்டவர் வந்து அவங்களுக்கு போதிக்க தொடங்குதாருன்னு பார்க்கும். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வழிகாட்டுறதுக்கு ஆட்கள் இல்லைன்னாக்கி நம்ம அலைந்து தெரிஞ்சு அங்கே வந்து என்ன செய்யணும், நமக்கு வந்து ஒரு வார்த்தைகளை சொல்கிற ஆட்கள் எங்கே கிடைப்பாங்களோன்னு சொல்லி நிறைய பாருங்கள் போதனை கேட்கறதுக்காண்டி எவ்வளோ தூரம்னாலும் போவாங்க பாருங்கள், பஸ் பிடிச்சி போவாங்க, நிறைய ட்ரெயின் பிடிச்சி போவாங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்டுனாலும் நம்ம வசனத்தை நல்லா போதிக்கிறவங்க போதனை வந்து கேட்கணும்னு சொல்லி போவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஆண்டோடைய போதனையை கேட்கறதுக்கு அப்படி வந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போது 34, 35 பார்த்திங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஆடு வந்து மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாக இருக்குது, அதுக்கு வந்து என்ன செய்யணும், போதிக்கணும், அவங்களுக்கு உபதேசிக்கணும், அவங்க வசனத்தை கேட்கறது தான் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நிறைய சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்து பாருங்கள் அவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு டைம் போகிறது தெரியல வனாந்தரத்தில். அப்போ வந்து வெகு நேரம் சென்ற பின்பு அவர்களுடைய சீசர்கள் இடத்தில் வந்து, இந்த வனாந்தர இடம் வெகு நேரம் ஆயிற்று, புசிக்கிறதுக்கு இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை, நம்மகிட்டே ஒன்றும் இல்லை, ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் நேரமாயிட்டு ரொம்ப நேரமாயிட்டு ஆண்டவரே, அதனால் நாமளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இளைப்பாறலான்னு வந்தோம், அந்த இடத்துலையும் இவ்வளோ கூட்டம் வந்துட்டாங்க, சரி அதுலேயும் நீங்கள் வேலை செய்ய வச்சிங்க, சரின்னு செஞ்சாச்சு, இப்போ என்ன இப்போ நேரம் ஆகிட்டு இருக்கு, வயிறு பசிக்கும், அவங்களும் ஒன்றும் கொண்டு வராமல் வந்திருக்காங்க, கை வீசுன்ட்டு நம்மளும் ஒன்றுமே கொண்டு வரல, நம்ம வந்து ஏதோ நமக்கு வேணுங்க ஒரு சின்ன ஒரு காரியத்தை நம்ம வச்சுருப்போம், அதை வச்சுட்டு இவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்க முடியாது, நம்மகிட்ட எவ்வளோ இருக்குன்னு ஆண்டர் கேட்கும்போது சொல்லுவாங்க 5 அப்பமும் 2 மீன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்களுக்கும் இவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியாது, அது 5000 பேர் வந்திருக்காங்க, புருஷன் மட்டும் 5000 பேர்னா மனைவிகள் பிள்ளைகள் எல்லாம் சேர்த்தா எவ்வளோ இருக்கும், இவ்வளோத்துக்கு நம்ம கொடுக்க முடியாது, இது வனாந்தரமாக இருக்குது, என்னமோ இது நிறைய பணம் வேறு செலவழியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இவங்கெல்லாம் சீசர்கள்லாம் சொல்கிறாங்க, இவங்களை அனுப்பி விட்டுருவோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ஆண்டவர் வந்து என்ன பதில் சொல்கிறாருன்னு பாருங்கள். அப்போது இங்கே வெகு நேரமாகிட்டு இந்த கூட்டத்தில் வனாந்தரத்தில் எங்கேயுமே சாப்பாடுக்கு அவரை அனுப்பிவிடுன்னு சொல்லி இயேசு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அவர் வந்து குறிக்கிட்டு என்னன்னா அவருடைய அன்பு பெருசு. அப்போ வந்து என்ன செய்கிறாரு, நீங்களே கொடுங்க, நீங்களே அவர் ஆண்டவர் வந்து எப்பவும் மனதுருக்கம் உடையவர். ஆனால் இவங்க வந்து உடனே நீங்கள் கொடுங்கன்னா இவங்களுக்கு மனக்கலக்கம் வந்துட்டுன்னு சொல்லி நம்ம அடுத்த வசனத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா, புசிப்பதற்கு இவ்விடத்தில் ஒன்றுமில்லைன்னு சொல்லி சொன்ன உடனே அவர் நோக்கி நீங்களே அவருக்கு போஜனம் கொடுங்கள் என்றால் 37வது வசனத்தில். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ என்றார்கள். அப்போ வந்து பாருங்கள், அதற்கு அவர் உங்களிடத்தில் எத்தனை இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் கேட்காரு. அப்போ இவங்களுக்கு வந்து என்ன செய்யுதுன்னா, இவங்களுக்கு இவ்வளோ பேருக்கும் கொடுக்கணும்னா எப்படி நம்ம ஆண்டவர் வந்து இப்படி சொல்கிறாரு, அவர் மன விருப்பம் உள்ளவர், அவர் எப்படி செய்வார், நம்மளால் எப்படி எங்கே போய் நம்ம வாங்க முடியும்னு சொல்லி அவங்க வந்து கலக்கம் அடைந்தாங்க. அப்போ ஆண்டவர் வந்து சொல்கிற காரியங்களை பாருங்கள், இந்த 37, 38 நீங்கள் படிச்சிங்கன்னா அதற்கு உங்களிடத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லி அவர் கேட்காரு. அவர்கள் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அப்போ எத்தனை அப்போ இருக்குன்னு போய் பாருங்கள், எவ்வளோ வச்சுருக்கீங்க, நீங்கள் கொண்டாந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கும்போது அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்காண்டவரை, இதை வச்சு இவ்வளோ இருக்கும் எப்படி செய்ய முடியும், நாங்கள் சொல்கிறதையும் கேட்க மாட்டீங்க, நீர் போகணுன்டான்னு சொல்லிங்க, நீங்களே கொடுங்கன்னு சொல்லிங்கப்பா எப்படின்னு சொல்லி. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னாக்கி நமக்கு ஏதோ காசு பணம் எதுனாலும் சரி அந்த இடத்துல நம்ம கொடுக்கணும் அப்படிங்கும்போது ஆண்டவர் நிறைய ஊழியக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார், பேசுனாருன்னா அப்படியே கொடுத்துருவாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆண்டவர் கொடுக்க சொல்லும்போது கொடுக்காம அப்படியே வச்சுருந்தாங்கன்னா அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவங்க சுதந்திரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு. இங்கே நீங்கள் இருக்கிறத நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ இவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஐயோ நமக்கு வயிறு பசிக்கு நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேளை வச்சுருந்தாங்களோ என்னமோ, அதை வந்து ஆண்டவர் செய்தார், கொண்டாங்க அப்படிங்காரு, கொண்டாங்க நமக்கு இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும், கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, இவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்த மாதிரி தெரில, அதனால் கொண்டு வந்து கொடுக்காங்க, இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொண்டு வந்து கொடுக்காங்க. அப்பொழுது எல்லாரையும் அவர் வந்து என்ன செய்கிறாரு, பசும்புல் மேல் பந்தியாக உட்கார்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசையாய் 100 பேர் அப்புறம் 50 பேருன்னு சொல்லி உட்கார வச்சாருன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம கேட்கணும். இதில் நிறைய கருத்து இருக்குங்க. 100 பேர் 50 பேரா அப்படி லைனாக உட்கார வைங்க நம்ம சாப்பிட்றதுக்கு. இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே என்ன இருக்குது, 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு இவர் 100 இருக்க சொல்லுறாரு, 50 இவங்களுக்குள்ள மைண்டில் இருக்கும். இப்போ நம்ம வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும்,
ஆண்டவர் கொடுக்க சொன்னால் கொடுக்கணும், கொடுக்காம நம்ம வச்சுருந்தோம்னாக்கி நமக்கு அந்த ஆசீர்வாதம் வந்து இழந்து போகும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுனாக்கி இருக்கும்போது கொடு அப்படின்னு சொல்லி சொல்லுறதை நம்ம பார்க்கோம். அப்போ வந்து இவங்கெல்லாம் ஆண்டவர் இயேசு சொன்னதை நீங்களே கொடுங்கன்னு சொன்னோன்னா, ஆண்டவர் வந்து 5000 பேருக்கு மேலே இருக்காங்கப்பா, பெண்களும் ஆண்களும் பிள்ளைகள்லாம் இருக்காங்க, இது வனாந்தரம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, கொண்டாங்க நான் பார்த்துக்கிட்டேன், நீங்கள் என்கிட்ட கொண்டு வர மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எதுனாலும் சரி ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னாக்கி அவருடைய கருத்தில் நம்மளை இது கொடுக்கணும். நம்ம காணிக்கை கொடுக்குறது, தசம பாகம் கொடுக்குறது, இந்த ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்கலல்ல, நான் உபவாசம் இருக்கேன், தசம பாகம் கொடுக்கேன், நான் எல்லாத்துலேயும் நீங்கள் சொன்னபடி கேட்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் வந்து அதை அங்கீகரிக்கலை. நான் பாவி உங்களுடைய கிட்டத்தில் நிற்கிறதுக்கே ஜெபிக்கிறதுக்கே நான் அருகதில்லைன்னு சொல்கிறேன், ஜெபத்தை தான் கேட்கறல. அதனால் அந்த வார்த்தையின் படி பார்த்தீங்கன்னாக்கி நம்ம எல்லாம் செய்கிறோம், காணிக்கை கொடுக்கும் அது கொடுக்கும்னு சொல்கிறத விட ஆண்டவருக்கு நம்ம முழுமையாக அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. கரத்தில் இருக்கிறதும் கையில் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுங்க, நான் வந்து ஆசீர்வதிக்கன்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறத நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்துல நம்ம அந்த வசனத்தை ஆண்டவர் தான் சொல்லார், உட்கார வைக்காரு. அப்படி வரிசையாக உட்கார்ந்த உடனே இந்த 41வது வசனத்தை பாருங்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீசரிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கோம். இப்போ ஆண்டவருடைய கரத்தில் அதை கொடுக்கும் பொழுது என்ன நடக்குன்னா, நம்ம சிலுவை மரணத்தை தான் அது காட்டுது. சிலுவை மரணத்தில் ஆண்டவர் என்ன செய்தது, அவர் வந்து அப்பத்தை பிச்சு நமக்கு கொடுக்காரு, நம்ம அவருடைய சரீரம் நமக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதனால் அவர் வந்து ஆசீர்வாதத்தை நமக்கு தந்தார். அவர் வந்து ஆசீர்வாதத்தை அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு, எடுத்து தந்தார். அப்பத்தை பிட்டு நமக்கு தந்தது அவர் தான். அவருடைய சரீரத்தை நம்ம குடிக்கும்போது நம்ம பந்தியில் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த இடத்துல தான் ஆண்டவர் இந்த இடத்த குறிக்கிறார். அப்போ நம்ம அதில் பங்கு பெறும் பொழுது அதில் ஆசீர்வாதத்தை பெறுறாங்க, அவங்க திருப்தி அடைதாங்கன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ குறைவாக இருந்தாலும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அதை கொடுக்கும் பொழுது, நம்ம கையில் என்ன இருக்குதோ அதை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதித்து நமக்கு தரும் பொழுது அது நிறைவான எல்லாத்தையும் குறைவு இல்லாமல் நம்மளால் நடத்தக்கூடிய காரியங்கள் இருக்குது. அதனால் நம்ம காணிகை செலுத்ததாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சாலும் சரி, ஆண்டவருக்கு பிரியமானதை நம்ம செஞ்சும்போது ஆண்டவருடைய கரத்தில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு, ஆண்டவரை நீங்கள் எல்லாத்தையும் செய்து முடிக்கணும், நான் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கரத்தில் அவருடைய கரத்தில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் அவர் சரியான பாதையில் செய்து முடிப்பார். அதனால் மக்கள்லாம் சாப்பிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் அற்புதமாக ஆவிக்குரிய பசியை தீக்கிட்டு ஆண்டவர் அந்த ஆவிக்குரிய பசி, அதாவது அவங்க வந்து என்ன செய்வாங்க, வசனத்தை கேட்கறதுக்கு தான் வந்தாங்க, அவங்க சாப்பிட்றதுக்குன்னு வந்த மாதிரி தெரில. சாப்பிட்றதுக்குன்னு வந்திருந்தாங்கன்னா அப்போ சாப்பாட்டுக்கு தானே முக்கியமாக வந்திருப்பாங்க. அவர் சொல்கிற வரைக்கும் இவங்க கேட்கவே இல்லை எதுவுமே, அவர் வசனத்தை தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்போ ஆவிக்குரிய தாகத்தை வந்து தீர்க்கக்கூடிய காரியங்களை ஆண்டவர் வந்து அன்றைக்கி அவங்களும் செஞ்சார், நமக்கும் செய்ததுக்கு வல்லமுள்ளவராக இருக்கார். அதனால் நம்ம தாகத்தோட அவரை வந்து நம்ம தேடி அந்த ஆவியானவர் ஊற்றி நம்மளை நடத்தக்கூடிய காரியங்களை நம்ம நிறைவாக அவர் தான் திருப்திப்படுத்த முடியும். ஆவியானவர் நம்ம மேலே வந்து நம்மளை நடத்தும் பொழுது தான் இந்த காரியங்களை ஆண்டவர் செய்து நம்மளை நடத்த முடியும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிக்கும் பொழுது தான் அற்புதத்தை பெற முடியும். அதோட நிறுத்தல ஆண்டவர் வந்து இந்த பார்த்தீங்கன்னா 41, 42, 43 பார்த்தீங்கன்னாக்கி, மேலும் அப்பங்களையும் மீன்களையும் மீதியான துணிக்கைகளை 12 கூரை நிறைய எடுத்தார்கள். அப்பம் சாப்பிட்ட மனுஷர் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். இப்போ ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்றதுன்னா, அவர் வந்து 5 அப்பத்தை கொண்டு 5000 பேர் போஷிச்சார். 5000 பேர் மனுஷன் மட்டும்தான், வேறு பிள்ளைங்க பெண்கள் எல்லாம் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்கன்னு பாருங்கள். இவ்வளோத்தையும் போஷிக்கிறதுக்கு ஆண்டவரால முடியும். அப்போ ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, நம்மகிட்ட இருக்கிற ஒரு கொஞ்சத்தை ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம செலவு பண்ணணும், ஆண்டவருக்குன்னு கொடுக்கணும். ஆண்டவர் வந்து நம்ம பெறணும், அதை வந்து நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது நம்மையே நம்ம முழுமையாக காணிக்கை கொடுக்கறது மாத்திரம் இல்லைங்க, நம்மையே நம்முடைய பிள்ளைகளை குடும்பங்களை எல்லாத்தையுமே நீங்கள் நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அது அற்புதமாக நடத்தப்படுங்கிறது தான் இதில் இருக்க நிறைய கருத்துக்கள் இருக்குது. அதில் இந்த கருத்து தான், ஆண்டவருக்குன்னு அர்ப்பணிக்கணும். அர்ப்பணித்தா ஆண்டவர் நடத்துவார். அவங்க வந்தவங்க மாத்திரம் திருப்தி அடையலை. அதில் குறிப்பாக என்ன செய்தாருன்னா பாருங்கள், திருப்தி அடைஞ்சி மாத்திரம் இல்லாமல் திருப்பி அதை வந்து ஆசீர்வதித்து இந்த 12 பேர் என்ன செஞ்சுருப்பாங்க,
இவங்களுக்கெல்லாம் நல்லா போஷிக்கிறதுக்கெல்லாம் கொடுத்துட்டாரு ஆண்டவர். அவங்க அவர் தேடி வந்தாங்க, அவர் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து அவர்கிட்ட போய் கேட்டுலாம் இன்னும் பண்ண முடியாது. ஏன்னா ஆண்டவரே சொல்லிடுவார், என் பின்னால் வரணுன்னாக்கி எப்படி வரணும்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. அப்போ இவங்க போய் அவர்கிட்ட போய் சாப்பாடு வேணும்னு கேட்க முடியாது. ஆனால் ஆண்டவர் முன்னாடி அறிஞ்சவர், யாரையும் வந்து பட்னியாக போட்டு அவங்கள வந்து அப்படியே கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற காரியங்கள்லாம் ஆண்டவர் செய்கிறதே கிடையாது. ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, திருப்பி அவங்க சாப்பிட்டு முடித்த பிறகு அதோடு நிறுத்தாமல் அடுத்த வசனத்துக்கு சொல்றாரு, 12 கூட நிறையா திருப்பி எடுக்காங்க. அப்போ ஆளுக்கு ஒரு கூட நீங்களும் வச்சுக்கோங்க, தலையில் தூக்கி வச்சு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நீயும் நிறைவாக தான் இருக்கணும், வந்தவங்களும் நிறைவாக இருக்கணும் அப்படின்னு. அப்போது நாம் யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறோமோ, அர்ப்பணிக்கிற எந்த பிள்ளையாக இருந்தாலும், ஊழியம் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அவரை தேடி அவருடைய வசனத்தை தாகமாக தேடி போகிறவங்களாக இருந்தாலும் சரி, அவர் நிறைவாக்கி அவருக்கு ஒரு குறைவும் இல்லாமல் திருப்தி அடைய செய்ய வல்லமுள்ளவர். அவர் வல்லமை அப்படி தான் இருக்குது. அப்படிப்பட்ட வல்லமுள்ள வார்த்தைகளை நம்ம ஆண்டவர் தாகத்தோடு போனாங்க பார்த்தீங்களா, அவங்க தாகத்தோடு போனதுனால பெற்றுக்கொண்டாங்க. இவங்க ஒன்றும் கேட்கலனாலும் இவங்களுக்கும் தலையில் ஒவ்வொரு கூட வச்சு ஆண்டவர் நினச்சிதாரு, நீ வெறுமையாக போகக்கூடாது, நீ ஒரு கூட எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி 12 கூட திருப்பி நிரப்பி ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன். இப்போ கூட போனவங்களுக்கு எப்படி சந்தோஷம் இருந்திருக்கும் பாருங்கள். அவங்களும் சாப்பிட்ருக்காங்க, இவங்களும் சாப்பிட்ருப்பாங்க. சாப்பாட்டு மாத்திரம் இல்லைங்க, மற்ற காரியங்கள் எல்லா விதமான காரியங்களும் ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது எந்த குறையும் இல்லாமல் அவர் நிறைவாய் நம்மளை நடத்தக்கூடிய ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறாரு. அதனால் திருப்தி வந்து எப்போ கிடைக்கும்னா ஆண்டவருடைய வார்த்தையில் தான் நமக்கு கிடைக்கும். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணிக்கிற அந்த காரியங்களில் தான் அவருடைய வல்லமை விளங்கி நம்மளை நடத்தக்கூடிய ஒரு காரியங்களை நமக்கு நடத்துவார். அது வந்து அவரிடத்துல அந்த திருப்தியை செய்யக்கூடிய ஒரு மீதம் எடுக்கக்கூடிய ஒரு காரியங்களை வந்து அவருடைய வல்லமையில் தான் நம்ம பெற முடியும். அதனால் நமக்கு நம்ம சம்பளம் வாங்கினாலும் சரி, நம்ம எத்தனை செலவு பண்ணாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தை நம்மளோட கூட இருக்கும்பொழுது நம்மளை நிறைய நேரத்தில் நடத்தி போகிறத நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நோயாக இருக்கலாம், ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு ஆண்டவரே நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நமக்கு வழி தெரியாது. வழி தெரியாத பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிற அந்த வார்த்தையின் மூலமாக தான் நமக்கு தேர்ச்சி வழி நடத்தக்கூடிய நல்ல தகப்பன். அதனால் அந்த வார்த்தைக்கு நம்ம முதலிடம் கொடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி செய்வார். நம்ம திருப்தி அடையணுன்னாக்கி ஆண்டவர்கிட்ட தான் நீங்கள் வரணும். ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா தான் நீங்கள் ஆண்டவர்கிட்ட திருப்தி அடைஞ்சு நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் நடத்துவார். இந்த லெந்து நாட்களில் நம்ம எல்லா உபவாச நாட்கள்லாம் முடிஞ்சு நம்ம ஈஸ்டர் நாளுக்கு போக போகிறோம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சு வச்சுருக்கிறத நிறைவான பலன் நமக்கு தந்திருக்காருன்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தோடு தான் இந்த நாட்களில் நம்ம அவரை நம்ம நோக்கி பார்க்கணும். அவருடைய வசனத்தை தியானிக்கணும். அவருடைய காரியங்களில் எல்லாவற்றிலும் நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார். இப்படிப்பட்ட திருப்தி தரணுன்னாக்கி நம்ம ஆண்டவருடைய வசனத்தில் தான், ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். சீசர்களுக்கு செஞ்சார், மக்களுக்கு செஞ்சார். அதுபோல் நமக்கும் செய்கிறதுக்கு இன்றைக்கு ஆண்டவரே நீங்கள் எல்லாத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். அதனால் நான் உங்கள் கருத்தில் அர்ப்பணிக்கிறேன், எல்லாவற்றையும் உங்கள் கருத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரை, நீங்களே எல்லாவற்றையும் நடத்துங்கன்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெபிப்போம். இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ, யெகோவாயிரே பார்த்துக்கொள்வீ. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ, யெகோவாயிரே பார்த்துக்கொள்வீ. யெகோவாயிரே, யெகோவாயிரே, என் தேவையாவும் நீ சந்திப்பே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, என் தேவையாவும் நீ சந்திப்பே. நன்றி தகப்பனே, எனக்கு நன்றி செலுத்துறோம். எங்களுடைய தேவைகள், எங்களுடைய வேண்டுதல், எங்களுடைய ஜெபம் என்னவெல்லாம் இருக்கு ஆண்டவரே, எல்லாவற்றையும் உங்களுடைய வல்லமையினால் நிறைத்து எங்களை நடத்தி ஆண்டவரே, எல்லாவற்றையும் திருப்தியாக்குகிற தேவன் நீங்கள் எங்களோடு கூட இருக்கப்படியா நன்றி செலுத்துகிறப்பா. அந்த மக்கள் தேடி வந்த பொழுது, வனாந்தரமாக இருந்த பொழுதும் ஆண்டவரே இருந்ததை கொடுக்கும் பொழுது ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்களே, அதுபோல் நாங்களும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். இந்த சீசர்கள் ஆண்டவரே 5 அப்பமும் 2 மீனையும் தந்த பொழுது அவங்களையும் ஆண்டவரே கூடை நிறைய, ஒவ்வொருவருக்கும் ஒரு கூடை நிறைய தந்து ஆசீர்வதித்தீங்க. மக்களையும் திருப்தியாய் சாப்பிட செய்தீங்களே சுவாமி, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வனாந்தரமாக இடமா இருந்தாலும் சரி, எங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வனாந்தரமான ஆண்டவரை பாதையில் நாங்கள் கடந்து போனாலும் எங்களை ஆண்டவரை திருப்தியாக நடத்த வல்லமை உங்களுக்கு உண்டு என்று நாங்கள் விசுவாசித்து இந்த நாட்களிலே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அற்புதமாக எங்களை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரை, உங்களுடைய வல்லமுள்ள வசனத்தினால் எங்களை போஷித்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. சாப்பாடு மாத்திரம் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையிலே எல்லாமான உணவும் இருக்குன்று ஆண்டவரே நாங்கள் விசுவாசித்து அந்த வார்த்தையிலே நாங்கள் முழுவதுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்பட்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள எங்களுக்கு
நீங்கள் கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் எங்களை ஒவ்வொரு நாள் நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எத்தனையோ வேதனைகள் ஆண்டவரே, எத்தனையோ பாடல் மத்தியில் கடந்து போனாலும் எங்களை தூக்கி சுமந்து எங்களை நடத்தி செல்வீங்களே சுவாமி, அக்கா நன்றி செலுத்துகிறோம். இன்னமும் நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உங்களுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதியதாக இருந்து ஒவ்வொரு காலை நேரத்திலும் புதிய கிருபையை தந்து புதிய பலனை தந்து எங்களை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் ஆண்டவரை வீணான செலவுக்கு நாங்கள் போகாதபடி எங்களை நீங்கள் மறைத்து காக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வல்லமுள்ள கரத்தினால் உங்களுடைய இரத்தத்தினால் எங்களை மூடி மறைத்து ஆண்டவரை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய பலத்தினால் இடகட்டுங்க ஆண்டவரே. உங்களுடைய ஆண்டவரை சுகத்தை தந்து நீங்கள் சுகம் தாங்க, நீங்கள் பலன் தாங்க, நீங்கள் ஓட செய்யுங்க. எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீங்கள் உங்களுடைய வார்த்தையினால் எங்களை பேசி எங்களை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்களை செய்து நாட்களை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அப்படியே நீ நடத்த போருக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டி பிள்ளைகளை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அற்புதத்தை செய்து அதிசயங்களை செய்து ஆண்டவரே இந்த நாட்களே உங்களுடைய வல்லமை விளங்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ கிருபை செய்யுங்க. எந்த இடத்துல வெட்கப்படுத்துகிறோம் அந்த இடத்துல ஆண்டவரே நாங்கள் நிமிர்ந்து நிற்கத்தக்கதான கிருபையை நீங்கள் தாங்க. பிசாசுக்கு எதிர்த்து நிற்குங்கள், அவன் ஓடி போவான்னு சொன்னீங்களே, அதுபோல் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தி என்று சொன்னீங்களே, அதுபோல் ஆண்டவரே இந்த பிசாசு எத்தனை ஆண்டவரே வார்த்தைகள்னாலே எங்களை ஆண்டவரே தோற்கடிக்க பார்த்தாலும் தேவன் வல்லமுள்ளவர். அவருடைய வல்லமுள்ள வார்த்தை உலகத்தில் இருக்கிறவர்களும் எங்களில் இருக்கிற பெரியவர் என்று நாங்கள் வார்த்தையின் மூலமாக ஆண்டவரை ஜெயிக்கத்தக்கதான கிருபையை தாங்க. நீங்கள் வெற்றியை சுதந்திரித்து கொண்டு ஆண்டவரே உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உயிர்த்தெழுந்த தேவனை நாங்கள் அறிக்கை செய்கிற பிள்ளைகளாக காணப்பட எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உயிர்த்தெழுந்த தகப்பனாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தி ஆண்டவரை மற்றவர்களுக்கும் சொல்ல எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம். அப்படி நடத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்துக்கு பயிர் கொடுத்தபடியா நன்றி. மறுபடியும் அவங்க சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் அமக்கே செலுத்து ஏசு லட்சம் நாள் ஜெபங்களினால் பிதாவே ஆமென்.